சரி, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபேமிலி போயேசி அல்லது கிராமினே. கிராமினேசின்றதும் போயேசினாலும் கிராமினேசினாலும் ஒன்று தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபேமிலி ஆஃப் செரல் பிளான்ஸ், தானிய வகைகளினுடைய தாவர குடும்பம் அப்படின்னு எதுன்னு கேட்டாலும் போயேசி அது கிராமினேசி தான். ஜஸ்ட் ஞாபகம் ஒரு புல் நெல் இது எல்லாமே கிராமினேசியில் தான் வரும். ஒரு மோனோகாட் ஃபேமிலி பார்க்கலாமா? ரைட். முக்கியமான கேரக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஸ் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கதிர் மஞ்சரி. கதிர் என்ன இருக்கு ஃபுல்லா தமிழ்? சிறு கதிர் மஞ்சரி. சரி, அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாதது, ஒன்லி இதுல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கேள்விப்படுறதா இருக்கும். ரைட். ஃப்ளவர்ஸ் ஆஃப் டூ பிராக்ட்ஸ் கால்ட் லெம்மா அண்ட் பேலியா. அதாவது மலர்ல ரெண்டு பிராக்ட் இருக்கும். பிராக்ட்னா என்ன தமிழ்ல? பூ அடிச்சது ரெண்டு இருக்கும். ஒன்னுத்துக்கு பேரு லெம்மா, இன்னொன்னுத்துக்கு பேரு பேலியா. இங்க இங்க பாருங்களேன், அந்த ஃப்ளவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது லெம்மா, இது வந்து பேலியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது வந்து என்னதுன்னு தெரியணும் நமக்கு. ரெண்டு பிராக்டோட இதுதான் நம்ம அந்த மாதிரி இங்க மென்ஷன் பண்றோம். பீரியாந்த் இஸ் ஹைலி ரெடியூஸ்ட் ரெப்ரசன்ட் பை டூ லாடிகுல்ஸ். அப்ப பீரியாந்த்ன்றது பூவிதழ் வட்டம் சொல்றோம்ல, இது வந்து அதிகமா குறைக்கப்பட்டு என்னவா மாறி இருக்கு? ரெண்டு லாடிக்குள்ளாக மாறி இருக்கு. அதையும் இந்த ஃப்ளவர்ல பார்த்தா தான் நமக்கு புரியும். இது இருக்குல்ல ரெண்டு, இது ரெண்டும் நம்ம என்ன சொல்றீங்க? லாடிக்குள். தமிழ் அதான் நம்ம அப்படிதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல். மலர் வந்து இருபால் மலர், எக்ஸப்ட் இன் மேஸ் வேர் ஃப்ளவர் இஸ் யூனிசெக்சுவல் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆல்சோ யூனிசெக்சுவல். அப்படின்னு என்ன சொல்றோம்? ஜென்ரலா பைசெக்சுவல் ஃப்ளவரா இருக்கும். மேஸ்னா என்னது? மக்காச்சோளம். மக்காச்சோளத்துல பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்காது. மேல் ஃப்ளவர் எங்க இருக்கும்? ஃபீமேல் ஃப்ளவர் எங்க இருக்கும்? எங்க தனித்தனியா இருக்கான்? மேலுக்கு தனி பிளான்ட், ஃபீமேல் தனி பிளான்டா? சொல்லு. இது என்சிஆர்டி தான், சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டும் ஒரே பிளான்ட்ல இருக்கும். மேல இருக்கிறது பூ. சொல்லுமா? மேல இருக்கிறது ஆணு, கீழே இருக்கிறது பெண். சரியா? கரெக்ட் தான். மேல இருக்கிறது ஆணு, கீழே இருக்கிறது பெண். இதை காமிக்கிறோமா? அதானே வேணும் உனக்கு? கரெக்டா சொன்னமா? கரெக்டா சொல்லியிருக்க. கரெக்டா சொல்லியிருக்க. நீ கம்முனு அம்மா, அது கரெக்டா தான் சொல்லியிருக்குதுமா. நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நீட்ல இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா? இப்ப கேட்பாங்களான்றது தெரியல, என்னாலும் பாத்துக்கலாமே. ஓ மை காட், இதானே? சரி, இதுல பாரு. இங்க இருக்கா? இதுல எது மேல் எது ஃபீமேல் சொல்லு பார்க்கலாம். சரி, ஜஸ்ட் நீங்க இந்த இமேஜே பாரு, ஃபுல் இமேஜா இருக்கு. இதையும் சேர்த்து தான் நம்ம படிக்கிறோம். இங்க பாருப்பா, இதுல எது மேலு எது ஃபீமேல் சொல்லு. மேல இருக்கிறது மேலு, கீழே இருக்கிறது ஃபீமேல். கரெக்ட் தான். சரியா? என்னம்மா? ஓ, கீழே தான் சோளம் வருது, அதனால ஃபீமேல் ஃப்ளவர். கரெக்ட் தான்ப்பா. இது மேல் ஃப்ளவர், இது ஃபீமேல். சி, இங்க என்ன சொல்றாங்க? ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர் கிடையாது, யூனிசெக்சுவல் சொல்றாங்க. இது மேல், இது ஃபீமேல். இதுல இருந்து போலன் கிரைன் கீழே இதுல விழுந்தா தான் அங்க என்ன நடக்கும்? பாலினேஷன் நடந்து உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. சரி, அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரே பிளான்ட்ல இருந்து போலன் கிரைன் அதே பிளான்டோடைய கைனிஷியத்தை ரீச் ஆகாது, பக்கத்துல இருக்கிற பிளான்ட்ல இருந்து தான் கீழே விழுந்து ஆகும். சரியா? இது வந்து அதே மாதிரி இங்க 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 ஸ்டிக்மா இருக்குல்ல, நம்ம கைனிஷியத்துல ஸ்டிக்மா நம்ம படிக்கிறோம்ல, இங்க ஸ்டிக்மா வந்து ஏர் லைக் growth நிறைய இருக்கும். மக்காச்சோளம் வாங்கும்போது சின்ன சின்ன இது வரும்ல, அது என்னன்னா அந்த ஸ்டிக்மா ரீஜன். அது எதுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குன்னா, டு கேப்சர் த போலன் கிரைன், அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட், இது அதுக்காக தான் இது சொல்ல வந்தேன், பார்த்துக்கோ. ஓகே,
ஸோ அப்போ ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் எக்ஸப்ட் மேஸ் வேர் ஃப்ளவர் இஸ் யூனிசெக்சுவல் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆல்சோ யூனிசெக்சுவல். மஞ்சரியா இருக்கு, மேல மேல் மேல், சரியா, கீழே இருக்கிறது ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ், இப்படிதான் நீங்க சொல்லணும். ஃப்ரூட் இஸ் கேரியாப்சிஸ், அதான் நம்ம என்ன சொன்னீங்க, வெடியாக்கனி. A single seeded fruit where pericarp is completely fused with testa. அதாவது டெஸ்டா டெக்மன்னா என்னது, அவுட்டர் சீடு கோட். அப்ப விதையுடைய வெளியுறை எது கூட இணைஞ்சிருக்குன்றாங்க, பெரிகார்ப்னா ஃப்ரூட் வால். நீங்க நெல்லு அரிசி பாத்தீங்கன்னா தெரியும், இதான் அரிசின்னு வச்சுக்கோ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ அரிசி, அதுக்கு மேலேயே தான் என்ன இருக்கும், நெல்லுடைய அந்த நெல் இருக்குல்ல, நெல்லுடைய அந்த மேல இருக்கிறது தவுடா நம்ம பிரிப்பாங்கல்ல, அது அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லை, பெரிகார்ப்ன்றது மேலே இருக்கிற ஃப்ரூட் வாலு, டெஸ்டான்றது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சீடோடைய அவுட்டர் கோட், ரெண்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். எதில், கேரியாப்சிஸ் அப்படின்ற ஃப்ரூட்ல இப்படி தான் இருக்கும், சரிங்களா. அடுத்தது ஸ்டெம் இஸ் யூஸ்வலி ஹாலோ பிட்வீன் த நோட்ஸ். மூங்கில் பார்த்துக்கிறீங்களா, மூங்கில் பார்த்துருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், இப்போ இங்கே நோடு ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோ, இது கணுப்பகுதி, இதுவும் கணுப்பகுதி, ரெண்டுத்துக்கும் கேப்பு கணுவிடை பகுதின்னு சொல்றோம், இன்டர்னோடுன்னு சொல்றோம். இதுக்குள்ள ஹோல்ஸ் இருக்குமா இருக்காதா பாத்துக்கிறீங்களா, அதில் தான் மூங்கில் பிரியாணி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க, அது உள்ள போட்டு ஏதோ பண்ணுவாங்க, ரைட். அப்ப நீ இது மட்டும் இல்ல, கிராஸ் எடுத்து பாரு, சரியா, சோளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பாரு, நீங்க உடைச்சிங்கன்னா உள்ள ஹோல்ஸ் தெரியும், சின்ன, ஆமா உள்ள ஹோல் இருக்கும் அதுல. அடுத்தது க்ளூம் டெவலப்ஸ் ஃப்ரம் பிராக்ட். அப்போ க்ளூம்ன்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க படிப்பீங்க, அது எங்கிருந்து வருது, பிராக்ட்ல இருந்து, பூ ஒடிச்சதுல இருந்து உருவாக்குறது. Plants are always wind pollinated and the stigma is feathery stigma. நான் ஏரி லைக் சொன்னேன்ல, feathery stigma. இப்போ நீங்க மக்காச்சோளத்தை இதுக்கு ஞாபகமா வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. அப்ப பாலினேஷன் எது மூலியமா நடக்குது, காற்றின் மூலியமாகத்தான் நடக்கும், விண்டு மூலியமா தான் நடக்குது. அப்ப டு கேப்சர், அதை கேப்சர் பண்றதுக்காக தான் ஸ்டிக்மா எப்படி இருக்குது, ஃபெதரியா இருக்கணும். இதுதான் அதனுடைய அடாப்டேஷன். ஒரு பிளான்ட்ல எப்படி இருக்குன்னா அதுக்கான அடாப்டேஷன் கரெக்டா இருந்தா தான் அங்க வந்து என்ன ஆகும், இதுவும் ஆக முடியும், ரைட். இதுதான் முக்கியமான கேரக்டர் இந்த ஃபேமிலியை பொறுத்த மட்டும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃப்ளோரல் கேரக்டர், இன்ஃப்ளோரசன்ஸ் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட். இன் மேஸ் ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் ஸ்பாடிக்ஸ் ப்ரொடக்டட் பை லீஃபி ஸ்பாத். அதாவது ஜென்ரலா நீங்க கிராமினேசில என்ன மஞ்சரி இருக்குன்னா ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் தான் இருக்கும். பட் இன் மேஸ் மக்காச்சோளத்துல ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ், நீங்க மக்காச்சோளத்தை கதிர் வாங்குறீங்க, கடையில் விற்கிறாங்கன்னு வச்சு, அவிச்சு விற்கிறாங்க, இல்லைன்னா நீ வாங்கியாந்து நீ இது பண்றன்னு வச்சுக்க, மேல பச்சை கலர்ல ஒன்று இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான்ப்பா ஸ்பேத். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஸ்பேத். அதை சாப்பிட்றோம், ஸ்பேத்தை நம்ம உரிச்சிட்டு எடுத்து போடுவோம். அதே மாதிரி நீங்க பனானா பார்த்துக்கிறீங்களா, பனானாவுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் தொங்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும், அதுக்குள்ள ஃப்ளவர் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, அந்த ப்ரௌன் கலர் இருக்குது என்னது, ஸ்பேத். ஸ்பேத், அது பேரும் ஸ்பேத். அதே மாதிரி கோகனட்ல பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், அதுக்குள்ளதான் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும், அதுக்கு பேரும் ஸ்பேத். நீங்க மோஸ்ட்லி மோனோகாட்ல இந்த ஸ்பேத் என்ற வார்த்தையை நீங்க அடிக்கடி பயன்படுத்துவீங்க, சரிங்களா, ரைட். அப்ப மேஸ்ல மட்டும் ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். அது எதால ப்ரொடக்ட் பண்ணிருக்கோம், இலை மாதிரியான ஸ்பேத்தால மூடி பாதுகாக்கப்பட்டிருக்கும், அப்படிதான் அர்த்தம். அண்ட் காம்பவுண்ட் ஸ்பைக் இன் வீட். அப்ப ஸ்பைக்லயே காம்பவுண்ட் நிறைய பிரான்ச்சஸா ஆயிருக்கும், அது எங்க இருக்குன்னா வீட்ல. a pair of sterile gloom present at the base of spikelet. ரெண்டு, ஒரு ஜோடி க்ளூம்கள், அது வந்து ஸ்டெரைல், சரிங்களா, அது வந்து ஸ்பைக்லெட் மஞ்சரியோட அடியில இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃப்ளவரை பொறுத்து மட்டும் செசைல், இட் மீன்ஸ் மலர் காம்பு இருக்காதுன்னு அர்த்தம். அண்ட் பிராக்டியேட்னா உடையது, பைசெக்சுவல்னா இருபால் மலர், பட் யூனிசெக்சுவல் இன் மேஸ். இதுதான் முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுல. சைகோமார்பிக், ஒரே ஒரு வெர்டிகல் பிளான் மூலியமா தான் நீங்க ரெண்டா பிரிக்க முடியும்பா. அண்ட் ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி, வேற ஒண்ணும் கிடையாது. ஈச் ஃப்ளோரட் ஹாஸ் எ லெம்மா அண்ட் பேலியா. ஒவ்வொரு சிறு மலரும் அந்த இடத்துல அர்த்தம் அதான், ஈச் ஃப்ளோரட்டும் எதை கொண்டிருக்கும், லெம்மா அண்ட் பேலியா அப்படின்ற ரெண்டு விஷயங்களை கொண்டிருக்கும். பீரியாந்த் ஹைலி ரெடியூஸ்டு, அதிகமா குறுக்கப்பட்டிருக்கும். எத்தனை பீரியாந்த் இருக்குன்னா ரெண்டு. பின்னெட் சைஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் லாடிகுல்ஸ், ரெண்டு பீரியாந்த் இருக்கும், அந்த குண்டூசி முனை மாதிரியான
ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? லாடிக்கிள். இங்க இருக்குப்பா, இது இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் லாடிக்கிள். நீங்க எங்கேயாவது பீரியாந்துன்னு படிச்சுக்கிறாங்களா? ஏதாவது கொடுத்துக்கிறாங்களா? அதைத்தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம்? லாடிக்கிள்னு படிக்கிறோம். இன் பாம்பூஸ், பாம்புன்றது என்னது? மூங்கில். 3 லாடிக்கிள்ஸ் பிரசன்ட். அது மட்டும் எக்ஸெப்ஷன். இது நீங்க நெல் கோதுமை எல்லாம் 2 இருக்கும். ஆண்ட்ரீசியம் யூசுவலி 3 பட் சம்டைம்ஸ் 6 இன் ஒரைசா. ஒரைசானா நெல். ஒரைசா சட்டைவான்றது நெல். அப்ப நெல்லுல மட்டும் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். சரிங்களா? பிளமண்ட் வந்து நீளமானது, அதாவது மகரந்த கம்பி நீண்டு காணப்படும் சொல்றாங்க. அண்ட் வெர்சடைல் ஆந்தர் அப்படின்னா, வெர்சடைல் ஆந்தர்னா தெரியுமா? இப்படி இருக்கும். காத்து உங்களுக்கு வேகமா, காத்து ஆடும்போது அந்த ஆந்தர் மட்டும் வேகமா ஆடும். எதுக்காக? போலன் கிரெயினை ஈஸியா ரிலீஸ் பண்றதுக்காக இருக்கிறது தான் வெர்சடைல்னு சொல்லுவாங்க. வெர்சடைல் ஆந்தர்னா அதுதான் அர்த்தம். சரிங்களா? அண்ட் டைத்தீகஸ், அவ்வளவுதான். டைத்தீகஸ்னா டெட்ராஸ்போரஞ்சியேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாங்கிடியூடினல் டெகிசன்ஸ், நீள் வாக்குல வெடிச்சு போலன் கிரெயினை வெளியேற்றும், அதான் அதுக்கான அர்த்தம். அண்ட் கைனிஸத்தை பொறுத்த மட்டும் மோனோ கார்பலரி. எத்தனை கார்பல் இருக்கும்? ஒரே ஒரு கார்பல் தான் இருக்கும். ஆக்சுவலி ட்ரை கார்பலரி பட் ஒன்லி 1 கார்பல் இஸ் ஃபங்க்ஷனல். பொதுவா பார்க்கும்போது 3 இருக்கும், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஃபங்க்ஷனலா இருக்கும். சரி, அப்ப ஃபங்க்ஷனல்ன்றதால மோனோ கார்பல்னு சொல்றாங்க. யூனிலாக்குலர் ஓவரி சுப்பீரியர், ஸ்டைல் லாங், ஸ்டிக்மா 2 அண்ட் ஃபெதரி. சரிங்களா? ஸ்டைல் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், ஸ்டிக்மா வந்து மேல 2ஆ இந்த பாருங்க பிரிஞ்சிருக்கா பாருங்க, இருக்கா? அதான் அதுக்கான அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபெதரி ஸ்டிக்மா. பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் விண்ட் பாலினேட்டட். காற்றின் மூலமாக மட்டும்தான் இந்த குடும்பத்துல மகரந்த சேர்க்கை நடக்கும். அண்ட் பிளாசன்டேஷன் பொறுத்த மட்டும் பேசல் பிளாசன்டேஷன், அடிச்சூல் ஒட்டு முறைன்னு சொல்லுவோம். ஃப்ரூட் வந்து கேரியாப்சிஸ். அண்ட் எத்தனை சீடு இருக்கும்? சிங்கிள் சீட். சிங்கிள் சீட் தான் இருக்கும். சரிங்களா? இது ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம். இதையும் பார்த்துக்கோ. இங்க அவங்க பிராக்டை பத்திலாம் இங்க எதுவுமே சொல்லலை, விட்டுரு. பைசெக்சுவல் ஃப்ளவர். அண்ட் பீரியாந்த் எத்தனை? 2 என்னவா மாறி இருக்கும்? லாடிக்குள்ளாக மாறி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது இருக்குல்ல, இதான் லாடி. ஓகே. அண்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னாலும் இதான் லாடி. அண்ட் ஏ வந்து 3, 1 2 3. அதனால இந்த இடத்துல படத்துல பாரு, 1 2 3. ஏ வந்து 3. கைனிசத்தை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு கார்பல், மேர்மட்ட சூர்பை, அதாவது சுப்பீரியர் ஓவரின்றதால அடியில கோடு போறோம். சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? இங்க பிஆர், பிஆர்எல், கேசி இதெல்லாம் எதுவும் கிடையாது. டைரக்டா பீரியாந்துல 2 போடுறோம். அதுவும் என்னவா தான் மாறிடுச்சு? லாடிக்குள்ளாக மாறிடுச்சு. இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் மட்டும் மெயினா பார்த்துக்கும். நீங்க அதை பிரிச்சிங்கன்னா அடியில் இருக்கிறது க்ளூம் 1 and 2. சரிங்களா? அதுக்கு மேல இருக்கிறது பேலியா அண்டு லெம்மா. எதோட மாடிஃபிகேஷன் அது? அப்புறம் லாடிக்குள் பீரியாந்தோடைய மாடிஃபைடு பார்ட் லாடிக்குள். அதுக்கப்புறம் ஸ்டேமன் 3, மேல இருக்கிறது கைனீசியம், இது என்னது? ஸ்டிக்மா 2ஆ. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ஃப்ளோரல் டயக்ராம். ரைட். நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இதுவும். டிரிட்டிகம் எஸ்டிவம், டிரிட்டிகம் வல்காரிஸ், அதோட இன்னொரு நேம் வந்து டிரிட்டிகம் வல்காரிஸ். டிரிட்டிகம்னாவே கோதுமை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனஸ் நேம் டிரிட்டிகம்னு வந்துன்னா கோதுமை. நம்ம லிவிங் வேர்ல்ட்ல படிச்சியா? பார்த்துக்கோ. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பிரெட் வீட், பிரெட் தயாரிக்க பயன்படுகிறது. a gift of old world to new world. அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. a natural exaploid carrying genome of 3 parent. exaploid பிளைடி மூலமா உருவாக்கப்பட்டது. 3 பேரண்டோடைய இதுவை கலப்பினமா வச்சு உருவாக்கினது தான் இந்த பிளான்ட். அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரைசா சட்டைவா நெல்லு. ரைட்டா? சீப் செரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய முக்கியமான தானியம் எதுனா நெல். தமிழ்நாட்டில் இது இல்லைன்னா இருக்க முடியாது. கல்டிவேட்டட் பை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா வெறும் கண்டினியூஸா நெல்லை பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. நாத்தை விட்டு நாத்தை எடுத்து நடுறோம். அதே மாதிரி நடுவில் என்ன பண்ணுவாங்க? என்னது, பேபேசி குடும்ப தாவரங்களை நடுவாங்க. வேர்க்கடலை அதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா மண்ணில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க. சரிங்களா? டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலிமா. அதே மாதிரி நீங்கள் நாற்று ஒரு இடத்துல விட்டு அந்த நாற்றை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க? நடுவாங்க. எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ.
ப்ரிப்பேர்ஸ் வாட்டர் லாக்டு கிராப் ஃபீல்டு. அப்போ நெல் வளரணும் அப்படின்னா என்ன வேணும்? தண்ணி இருக்கணும். தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளா, அதாவது தேக்கமா இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நெல் வளரும் அப்படின்றாங்க. அண்ட் பிரான் ஆயில் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் அஸ்க். மேலே இருக்கிற அந்த உமி இருக்குல்லப்பா, தவிடுன்னு சொல்றோம்ல, தவிடு கேள்விப்பட்டது இல்லையா? ஐயோ, தவிடு கேள்விப்படும், நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஆமா, அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க? ரைஸ் பிரான் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? அது எடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது கோல்டன் ரைஸ் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபேட். இது தெரியல, விட்டமின் ஏ என்ரிச்டு ரைஸ், அதான் கோல்டன் ரைஸ் சொல்லுவோம், தங்க அரிசியா, ரைட். கிரைன்ஸ் ரிச் இன் விட்டமின்ஸ். எதுல? கோல்டன் ரைஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரைன்ஸ்ல என்ன இருக்கும்? விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஜியாமேஸ் மக்காச்சோளம், a gift of new world to old world. அது விட்டுரு. இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து யூனிசெக்சுவல், ஸ்டைல் வந்து லாங்கஸ்ட் அண்ட் ஃபெதரி ஸ்டிக்மா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஆடி மல்கர்ன்றது பார்லி பிளான்ட், சரிங்களா? ஓல்டஸ்ட் அமாங்கஸ்ட் கல்டிவேட் பிளான்ட். இது வரைக்கும் கல்டிவேட் பண்றதுலேயே மிகவும் பழமையான தாவரம்னா இந்த ஆர்டியம் மல்கர். அதுக்கப்புறம் பெனிசிட்டம் டைபாய்டியம், பியல் மில்லட் ஆர் பஜ்ரா. அது என்ன சொல்லுவீங்க? பியல் மில்லட், சோளம். சோளம் சோளம் பிரிஞ்சு வரும்ல, அதுப்பா. ஃபுட் கிராப் ஸ்ட்ரா யூஸ்ட் ஆஸ் ஃபுட்டர். அது மேலே இருக்கிற சோளத்தை எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த சோளத்தட்டை என்ன பண்ணுவாங்க? மாட்டுக்கு உணவா போடுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சொர்க்கம் வல்கர், சரியா? என்னது இது? சொர்க்கம் வல்கர் சோளம். சோளம் அதாவது முத்து சோளம்ன்றது வேற, சோளம்ன்றது வேற, தெரியும்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்னம்மா இது வரைக்கும் பாக்குறீங்க? பியல் மில்லட் அண்டு சோவர் போட்டு காமிக்க. இதை காமிக்கிறான், ஹாபிட்டை காமிக்கிறானா? இது பார்த்திருக்கியா? இது என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல? கம்பு. கம்பு கம்பு சரியா? என்னது? கேழ்வரகா? பிச்சு போடும், பிச்சு. ஆமா, கம்பு கூழ்ல போடு, கம்பங்கூழ் குடிப்பாங்க. ஆ, இது பார்த்திருக்கியா? முத்துச்சோளம். சரி, முத்துச்சோளமா? இதுதான். இது என்ன? இது வேற ஒரு சோளம். அது கம்பு, இது சோளம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இது ஜோவான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வரும். அது உருண்டையா இருந்தது, இது கொத்து கொத்தா வரும், சரியா? இதெல்லாம் நீங்க கடையில தான், அமேசான்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கணும் நீங்க. சரிப்பா, ஓகே, பாத்துக்கோ. இதான் இதுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சொர்க்கம் வல்கர் அதையும் ஜோவர்லையும் பாத்தீங்கன்னா போடரா தீவனமா மாட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் சக்காரம் அபிசினாரம் அப்படின்றது கரும்பு, சுகர் கேன் கல்டிவேட்டட் ஃபார் சுகர் ப்ரொடக்ஷன், சர்க்கரை உற்பத்திக்காக அதை பயன்படுத்துறாங்க. பாம்பூசா ஆர் பாம்பு, என்னது? டாலஸ்ட் கிராஸ், இருக்கிறதுலேயே மிகவும் உயரமான புல் வகை எதுனா பாம்பு, இந்த மூங்கில் தான், சரிங்களா? அண்ட் மோனோகார்பிக் பிளான்ட் அப்படின்னா என்ன? மோனோகார்பினா மூங்கில் அப்படின்னு நான் சொன்னேன். மோனோனா ஒண்ணு, ஒரே ஒரு மூங்கிலா? அவ்வளவுதான். தன்னுடைய லைஃப் சைக்கிள்ல, தன்னுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும் பூ பூத்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்து சீடை கொடுத்து செத்து போயிடும். அவர் பேர் தான் மோனோகார்பிக். புரியுதா? இப்ப மாமரம்லாம் என்னது? பாலிகார்பிக். பாலிகார்பிக் பல வருஷம் கொடுத்துனேக்குதா என்ன?
ஆமா, அடுத்த வருஷமும் மாங்காய் காய்க்குது இல்ல, அதெல்லாம் பாலி கார்பில வரும். ஆனா மூங்கில் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகும் பூ பூக்கிறதுக்கு? 5 வருஷம் இல்ல, 150 வருஷம் கூட ஆகும். 100 வருஷத்துக்கு மேலதான். சரியா? மூங்கில் அரிசி கேள்விப்பட்டுக்கிறியா? ரொம்ப காஸ்ட்லி, 1 கிலோ 800 ரூபா 900 ரூபா அப்படின்னு தோணும். ஏன்னா 150 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறது அரிசிலாம் சாதாரணமா இருக்குமா? சரியா? அப்படின்னா பாத்துக்கோ, தான் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை பூ பூத்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்து சீடை கொடுத்து செத்து போயிடும். அதே தான். அப்ப நம்மளாம் பார்க்க முடியுமா? ஒருவேளை நம்ம வாழக்கூடிய காலத்துல ஒரு மூங்கில் இருந்து செத்து போகுதுன்னா ஒன்னா பார்க்கலாம், ஓஹோ அது அப்போ வந்து மூங்கில் அரிசி வந்திருக்கு, அப்போ இதோட ஏஜ் மேபி ஒரு 100 இயர்ஸ்க்கு மேல இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது வந்து மோனோகார்பிக்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? சரி, தட்ஸ் ஆல்.